சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் மின் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாத ஒரு நிலைதான் அங்கு இருந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? நோயாளிகளில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? வேதவள்ளி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தான் மிகப்பெரிய நோயாளிகளுக்கு ஒரு சிக்கல் என்பது கடந்த 3 மணி நேரமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது 300க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்டது. இங்கு 24 மணி நேரமும் தீவிர சிகிச்சை பிரிவு, பிரசவ வார்டு உட்பட பல்வேறு வார்டுகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. அதிலும் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு இங்கு மிகப்பெரிய அளவில் சிகிச்சை அளிக்கப்படும். இப்படிப்பட்ட வார்டு தான் இருக்கக்கூடிய நோயாளிகள் என்பது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் சிகிச்சைக்காக வந்து இங்கு சிகிச்சை பெறுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஜெனரல் மெடிசன் எனக்கூடிய பகுதி, இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வார்டு பகுதியில் தான் மின் விநியோகம் என்பது தடைபட்டது. அதிலும் குறிப்பாக 2 தளங்களில் இந்த இடத்தில் சிகிச்சைக்கான வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் ஆண்களுக்கான வார்டும், முதல் தளத்தில் மகளிருக்கான வார்டும் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஜெனரல் மெடிசின் என்ற வார்டில் இதய நோய், அதேபோன்று காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளுக்கான மின்சாரம் தடைபட்டதால் அவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தார்கள். இந்த மின் தடைக்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது, அருகே ஒரு கட்டுமான பணிக்கான பள்ளம் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் பொழுது இங்கு மின்சாரம் வரக்கூடிய ஒயர் என்பது துண்டிக்கப்பட்டதாகவும், அவசர காலத்திற்கு ஜெனரேட்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒயரும் அருந்ததன் காரணமாக இங்கு மின் விநியோகம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை அடைந்த நிலையில் 3 மணி நேரத்துக்கு பிறகு தற்போது இந்த வார்டுகளுக்கு மின்சாரம் வந்திருக்கிறது. மின்சாரம் வந்தாலும் இந்த இடம் தொடர்ந்து ஒரு பரபரப்பான நிலையை காணப்படுகிறது. குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த 2 பகுதிகளிலும் சிகிச்சையில் இருந்தார்கள். அந்த நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. அதிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாமே டார்ச் லைட் வெளிச்சத்தில் அவர்களுக்கான சிகிச்சையை வழங்கி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு இக்கட்டான நிலை சென்னையில், அதுவும் மிகவும் பழமையான ஒரு மருத்துவமனையுடைய நிலை என்பது இங்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள், அவருடைய உறவினர்களை மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும். உடனடியாக ஜெனரேட்டர், அதாவது தற்காலிகமாக வெளியே இருந்து ஜெனரேட்டர்களை கொண்டு வந்து குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த மின்சாரத்தை அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். அந்த ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளிடம் மிக முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு அடிஷனலாக கூடுதலாக ஒரு ஜெனரேட்டர் வசதி இல்லை. பர்மனண்டாக இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர் பகுதியிலிருந்து தான் இது போன்ற மின்தடை ஏற்பட்டால் வரக்கூடிய ஒரு மின்சார வசதியாக இருந்தது. ஆகவே தான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில், சிகிச்சை கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் போன்றவை வழங்குவதற்கான அந்த இது யூபிஎஸ் மூலமாக இயங்கியதால் அதற்கான வசதிகள் இருந்ததாக கூறினாலும், அவசர காலத்திற்காக உடனடியாக இந்த வார்டுகளில் இருந்த நோயாளிகள் அருகே இருக்கக்கூடிய ஐசியூ போன்ற பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டன. 5க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கொண்டு செல்லப்பட்டாலும் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த வார்டுகளிலேயே தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டிய நிலை இருந்தது. அவருடைய உறவினர்கள் உள்ளே இருக்க முடியாமலும், அதே போன்ற நோயாளிகள் உள்ளே வார்டு பகுதியில் எடுக்க முடியாமலும் வெளியே வந்து அமர்ந்திருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய நிலை என்பது 3 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழலை சந்தித்தது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளியுமே அவருடைய உரிய சிகிச்சை கிடைக்கும், தாங்கள் விரைவாக குணமடைந்து வீட்டிற்கு செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கு சிகிச்சைக்கு வந்தார்கள். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கான மின்சாரமே இல்லாத பொழுது எப்படி தங்களுடைய உடல்நிலை தேரும் என்பது ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டது. இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு பிறகாக தற்போதுதான் மின்சாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின் விநியோகம் சீராகி இருக்கிறது. அது ஆறுதல் அளிக்கும் செய்தியாக உள்ளது. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுரேஷ்.